வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர் தமிழ் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு வீடியோவில் உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்குற பழங்களுக்கான செலவை எப்படி பாதியாக குறைக்கலான்னு பார்க்க போகிறோம். எப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் விலை அதிகமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கிற பழங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு விலை குறைவான பழங்களை அதிகமாக வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கலாங்க. இன்னைக்கு ஆப்பிள் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூவு வாழைப்பழம் கிலோ 40 ரூபா, செவ்வாழைப்பழம் கிலோ 90 ரூபா, பச்சை வாழைப்பழம் கிலோ 30 ரூபா, ஏலக்கி வாழைப்பழம் கிலோ 50 ரூபா, மாதுளை கிலோ 160 ரூபா, பன்னீர் திராட்சை கிலோ 80 ரூபா, விதையில்லா திராட்சை கிலோ 120 ரூபா, சாத்துக்குடி கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தர்பூசணி கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சப்போட்டா பழம் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேரிக்காய் கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி ஒரு பீஸ் 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. டிராகன் பழம் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பலாப்பழம் இன்னைக்கு 40 ரூபாயில இருந்து 80 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மாம்பழம் கிலோ 80 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. மாம்பழ வகைகள் சீசன் இப்போதான் ஆரம்பிக்குது. சீத்தாப்பழம் கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நெல்லிக்காய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பிளம்ஸ் ஒரு கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை குறைக்கிறதுக்காக என்னென்ன பழங்கள் வாங்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற பழங்களோட லிஸ்ட்டை பார்த்துடலாங்க. இன்னைக்கு தர்பூசணி கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை வாழைப்பழம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி ஒரு பீஸ் 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூவாழைப்பழம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பலாப்பழம் கிலோ 40 ரூபாயிலிருந்து கிடைக்குது. சப்போட்டா பழம் கிலோ 45 ரூபாய்க்கு கிடைக்குது. அன்னாச்சி பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 10 வகை பழங்கள் தான் இப்போ சீசன்ல விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பழங்களை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்துங்க. நீங்கள் பழங்களை கடைக்கு வாங்க போறீங்க அப்படின்னா வண்டியிலிருந்தே ஏலம் வர்ற இடத்துல பெட்டியாவோ மூட்டையாவோ மொத்தமாக வாங்கிட்டீங்கன்னா விலை குறைவாக வாங்க முடியுங்க. அதுக்கு குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வந்து மொத்த விலை கடைகளில் பாக்ஸாக வாங்கினீங்கன்னா விலை குறைவாக கிடைக்கும். வீட்டுக்குன்னா 2-3 பேர் சேர்ந்து ஒரு பாக்ஸ் வாங்கி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல லாபங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வாங்கினா செலவுகளை குறைக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம்.